1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு போல வெல்லம் இருந்தாலே போதுங்க. ஒரு சூப்பரான நல்ல பஞ்சு போல சாஃப்ட்டான, டேஸ்ட்டான, நல்ல மொறுமொறுப்பான மைதா மாவு போண்டா. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில 1 கப்பு போல மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு 1/4 ஸ்பூன் போல உப்பு, 1/4 ஸ்பூன் போல பேக்கிங் சோடா. அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதாங்க. சேர்த்துட்டு வாசனைக்காண்டி ஒரு 3 ஏலக்காவ மட்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் போல சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இனிப்புக்காண்டி நான் வந்துட்டு 1/4 கப்பு மட்டும் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்ல அப்படின்னா ஜீனி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்த வந்து நான் வந்துட்டு நல்லா வந்து தட்டி சேர்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுட்டு, அதோட 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து அதிகம் தேவைப்படாது. ஏன்னா வெல்லம் கரைய கரைய நல்ல ஈரப்பதம் குடுக்கும். அதனால தண்ணி அதிகமா தேவைப்படாதுங்க. பாருங்க இந்த மாரி இருக்கணும். கை வச்சு இந்த மாரி நல்லா அடிச்சு பெசஞ்சுக்கோங்க. அப்பனா தான் நல்லா போண்டா வந்து நல்லா ஓட்டை ஓட்டையா இருக்கும். நல்லா சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் போல மூடி வச்சு மூடுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்லா ஓட்டை ஓட்டையா வந்திருக்குங்க. நல்லா பபிள்ஸா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் மாவு வந்து கரெக்ட்டான பக்குவத்தில இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்பூன்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி இருக்கணுங்க. இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்ட்டான பக்குவத்தில போண்டா இருக்கும். மாவு அதிகமாயிருச்சு அப்படின்னாலுமே போண்டா வந்து ஹார்ட் ஆயிரும். அதே மாரி ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மைதா மாவ சேர்த்து கலந்து இந்த மாரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய காய வச்சு ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அடுப்ப வந்து நல்ல சிம்முலயே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூனா போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு போண்டா எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னொரு போண்டா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான மைதா மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்லயே செய்யலாம். 1 கப்பு மைதா மாவும், 1/4 கப்பு போல வெல்லம் இருந்தாலே போதுங்க. வெல்லம் இல்ல அப்படின்னா கூட ஜீனி சேர்த்துக்கோங்க. ஆனா நல்லா கரைச்சு எடுத்துக்குங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஒரு கையில போண்டா, ஒரு கையில டீ. சூப்பரா இருக்கும்ல ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு. உள்ள நல்லா பஞ்சு போல சாஃப்ட்டா இருக்கும். வெளிய வந்துட்டு நல்ல மொறுமொறுப்பா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு, சேனல சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதே மாரி வீடியோஸ்லாம் உடனே உடனே